ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா சட்டி சூடாட்டுறது போட்டு வேக வைக்கிறது எப்படி ஓடிட்டு இருந்துச்சு பொழப்பு நமக்கு. இன்றைக்கி என்னென்னா எதுவுமே சட்டி யூஸ் பண்ணல. அது சட்டி யூஸ் பண்ணாமல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ. சரியா? அது கண்டிப்பாக ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரியா? ஓகே, பார்க்கலாமா? இப்போ என்ன செய்ய போகிறோம்னா மயோனைஸ் பண்ண போகிறோம் நம்ம. நல்ல பெரிய முட்டை இருக்குமோ. அடுத்து என்ன தேவைன்னா கொஞ்சமாக உப்பு, ஆப்பாயில் போடும்ல அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. கொஞ்சம் மிளகுத்தூள், கருப்பு மிளகு இருந்தால் கருப்பு மிளகு எடுத்துக்கோங்க. என்கிட்ட கருப்பு மிளகு இல்லை, அதனால் வெள்ளை மிளகு போட்டுக்கிறேன் நான். சும்மா அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. உங்களுக்கு உரப்புக்கு அதாவது காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்குங்க. அப்புறம் முக்கியமானது என்னென்னா எண்ணெய் ரொம்ப ரொம்ப முக்கியம். எண்ணெய் இருந்தால் தான் நம்ம வந்து மயோனைஸ் அளவு கொண்டு வர முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எண்ணெயை. நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது கூட நம்ம என்னென்னா வினிகர் சேர்க்கறனா சேர்த்துக்கலாம். ஒரு புளிப்பு தன்மை தேவைன்னா வினிகர் சேர்த்துக்குங்க. அடிக்க போகிறோம் நம்ம, அடித்து நம்ம வந்து மயோனைஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம் நம்ம. ஓகேவா? இன்னொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம. நம்மளும் உசுரை கொடுத்து அடித்து பார்த்தோம், வரதான் செய்யும். ஆனால் எல்லாமே தெரிக்குது. பூரா பயிலோட கேமரா கையில் பூரா பயிலோட ட்ரெஸ் கூட நாரி போச்சு. அதனால் தடங்களுக்கு வருந்துகிறோம் உங்ககிட்ட. அதனால் அது என்ன செய்யறோம்னா இப்போ வந்து இந்த முட்டையை வந்து தூக்குச்சீட்டில் மாற்றிக்கிறோம். அப்போ தான் வந்து தெரிக்காது. வெளியே தெரிச்ச ட்ரெஸ்ஸெல்லாம் நாரி போச்சு. கொஞ்சம் நான் லுங்கி கட்டிருக்கேன்னா லுங்கி கூட நாரி போச்சு. அதனால் வந்து இப்போ தூக்குச்சீட்டில் மாற்றி நம்ம பீட் பண்ண போகிறோம், அடிக்க போகிறோம் நம்ம. தூக்குச்சீட்டுனா தெரிக்காது. அதை முன்னாலே யோசிக்கல, அதான் பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை. நாங்களும் 3 பேர் மாற்றி அடிச்சிட்டு இருக்கோம். இன்னும் வந்த பாடி இல்லை. கிட்ட கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் பொறுமையாக இருங்க, வழியே கிடையாது. ஏதோ நல்லா இருப்பிய, தயவு செஞ்சு எங்களை மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் இதை வச்சு அடிச்சிடாதீங்க. நீங்கள் வச்சு இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மிக்சியில் வச்சு பண்ணிடுங்க தயவு செஞ்சு. நல்லா இருப்பிய. இதுங்கனா முடியலை, நாக்கு தள்ளிடுச்சு, வேர்த்து ஓடிட்டு இருக்கு இல்லைனம்மா. ஏதோ வக்கடை செஞ்சிட்ருக்கோம். உண்மையிலேயே செஞ்சிடலாம், ஆனால் இருந்தாலும் ரொம்ப லேட் ஆகுது. ஒரு முட்டைக்கு கிட்டத்தட்ட 250 மில்லி நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணணும். நீங்கள் 1/4 லிட்ரு பார்த்துக்குங்க, அதான் கணக்கு உங்களுக்கு. க்ரீமி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் ஒரு 5 நிமிஷம் அடித்தோன்னா நல்லா க்ரீமி ஆகிடும். உங்களுக்கு வந்து மஞ்சக்கர் வேணும்னா மஞ்சக்கர் நீங்கள் வெளியே தனியாக எடுத்துகிட்டு நீங்கள் வெள்ளைக்கரில் செய்யலாம். ரெண்டுமே வேணும்னா நீங்கள் ரெண்டுமே வச்சு செய்யுங்க, நல்லாயிருக்கு. எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கிறதுனால நான் செஞ்சுருக்கேன். ஒரு வழியாக க்ரீம் ஆயிடுச்சு நமக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஓகே, அடிச்சு விட்டுனே மேலே. ஐயோ காட்டுற சொல்லிட்டு அவார்டு அடிச்சு விட்டுடு, நாரி போச்சு. ஓகே, பல தியாகத்துக்கு மத்தியில் உருவாக்கியிருக்கோம் நாங்கள், பல தியாகம் பண்ணியிருக்கோம் நாங்கள். இன்னொரு விஷயம் சொல்லியானு உங்களுக்கு. அதாவது வீடு எடுக்கிறப்பே வந்து தவறுகளை ஒப்புக்கொண்ட தைரியம் வந்து எங்கள்கிட்ட இருக்குது. அதை சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக உங்ககிட்ட. அதனால் சட்டியோட மாற்றி வச்சுருக்கேன் பார்த்துக்குங்க. நான் நினச்சேன் உங்களுக்கு வந்து அதிலே அடித்த மாதிரி கூட காட்டிக்கலாம். நாங்கள் இருந்தாலும் தூக்குச்சீட்டில் தான் அடிக்க முடியும்னு சொல்லி காட்டினல உங்களுக்கு. அதெல்லாம் தைரியத்தை நாங்கள் நிற்கிறோம். கண்டிப்பாக இதுக்காக நீங்கள் வந்து எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இதுக்காக வாரம் வாட்ச் பண்ணணும். வாரம் இல்லை திறந்தரம் வாட்ச் பண்ணணும் நீங்கள் எங்களோட வீடியோவை. கண்டிப்பாக பார்க்கலாம், மாதிரி ஊற்றி பார்க்கலாம். ஊற்றி நக்கி பார்ப்போம் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்ப்போமே. பார்த்துருவோமா? ஊற்றுறப்ப கொஞ்சம் அழகாக இருக்குங்க வீடியோவை. அடா நொங்கு நுரையுமா எவ்வளோ அழகாக வருது பாருங்க. அடடா ஒரு முட்டை போட்டு அடித்தோம், 1/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கோம், தைரியமாக ஊற்றிருக்கோம் நம்ம. அதோட க்ரீமை பாருங்கள் எவ்வளோ நேரம் வடிது பாருங்கள். அடடா
நின்றுச்சா? இன்னும் நின்ற பாடு இல்லையா? ஓடிட்டுலாம் இருக்குது. அடடா. இப்போ நக்கி பார்க்குறோம், பேச சொல்கிறோம். நல்லா க்ரீம் ஆயிடுச்சு. அதுவும் 3 பேரோட உழைப்பு, சும்மா இல்லை, 3 பேரோட உழைப்பு. உசுரை கொடுத்து அடிச்சிருக்கோம், வேக்க அடிச்சிருக்கோம் நாங்கள். தெரியுதா உங்களுக்கு? தண்ணிக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியும் பாருங்க, செக் பண்ணுறப்ப. இதான் நக்கீழ சைடெலாம் ஒட்டிருக்கு பாருங்க, எந்தளவுக்கு அழகாக இருக்குது பாருங்க எல்லாமே. செம க்ரீம் ஆயிடுச்சு. நம்ம விரல வச்சு நக்கி பார்ப்போம், அப்போ தான் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா புளிப்பு சேர்த்துக்குங்க, புளிப்புனா வினிகர் சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம் நீங்கள். அதாவது காரம் வேணுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம் நீங்கள். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்து கையால் அடிக்கிறப்ப மட்டும் இந்த மாதிரி செய்ய முடியும் உங்களால். ஒருவேளை நீங்கள் மிக்ஸி ஜாரில் அடிச்சிங்கன்னா அது கூட வந்து நீங்கள் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு செம்மையாக இருக்குது உங்களுக்கு. ஒருவேளை இந்த இப்போ சீசன் நெருங்கிடுச்சு உங்களுக்கு, மாம்பழம் அதை வந்து ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணி நீங்கள் மாம்பழம் சேர்த்துக்கலாம். மாம்பழம் சேர்த்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும், நல்லா வாசமாக இருக்குது. அப்புறம் ருசி ரொம்ப என்ன சொல்ல தாறுமாறாக இருக்குது நிஜமாவே. நீங்கள் கண்டிப்பாக வந்து சீசன் வந்துருச்சு, மாம்பழம் வேணால் சேர்த்து லைட்டாக கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, ஈஸியாக வரும். ஆனால் என்னென்னா இதில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப பொறுமை வேணும். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இழுத்துருச்சு. இதில் கிட்டத்தட்ட 3 பேரோட உழைப்பு அரை மணி நேரம் ஆயிடுச்சு எங்களுக்கு. மிக்ஸி ஜார் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக அடிச்சிடலாம், ஒரு 5 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இவ்வளோக்கு நான் வந்து பீட்டர் வச்சுருந்தேன், நான் சுத்தக்கூடிய பீட்டர் வச்சுருந்தேன். இந்த பீட்டரை வச்சே நான் வந்து அடித்து கூட அரை மணி நேரம் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாமா? பாய்.